கெடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மகேஷ் அஞ்சலி கிட்ட அவரோட பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அஞ்சலியை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் தான் அவரோட தாத்தாவோட ஃபோட்டோ, அவரோட திங்ஸ், மகேஷோட ஒரு சில திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக அவரோட பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல அவரோட தாத்தாவோட ஃபோட்டோவை அஞ்சலி கிட்ட காமிக்கிறாங்க. இவர் தான் என்னோட தாத்தா. இவருக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குது. எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும், எல்லாத்தையுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாரு. இவர்கிட்டருந்து தான் எனக்கு அந்த பழக்கம் வந்துச்சு. நான் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கலனாலும் அவர் என்னை கண்டிப்பாக அடிப்பார். இந்த சாட்டையால் தான் அடிப்பார். காலையில் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடுவேன், வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன். அவர் ரெடியாகி வெளியில் வரும்போதும் நான் அந்த இடத்துல இருக்கணும். நான் ஒரு ஷர்ட் பட்டனை சரியாக போடலனா கூட என்னை அடிப்பார். ஒரு முறை அப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்போது என்னை அந்த சாட்டையால் அப்படி ஒரு அடி அடித்தார். அந்த அடி வாங்கிட்டு என்னால் உட்கார கூட முடியல. ஒரு நைட்டு ஃபுல்லாக தனியாக இருட்டறையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதிலிருந்து தான் எனக்கு இருட்டை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு நாள் அவங்க தோள் மேலே கை போட்டு பேசிகிட்டு இருந்தேன். இதை பார்த்த என்னோட தாத்தா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எந்த கையை போட்டுட்டு இருந்த, இந்த கையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு என் கையை அப்படி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட தாத்தா கிட்ட கேட்டேன், என்னை யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் யாருக்கிட்ட தான் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க தாத்தா அவரை இந்த செடிங்க கூட பேசி, இந்த மரத்து கூட பேசு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதையெல்லாம் சொல்லி சொல்லி மகேஷ் பயங்கரமாக அழறாரு. இப்படி தான் என் தாத்தா கிட்ட இருந்து நான் இந்த சுத்தம் பண்ணுறது எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செடிங்க கூட பேசுறது, இது எல்லாமே அப்படி வந்தது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு. எனக்கு என் அப்பாவோட அன்பு கிடைக்கல, அம்மாவோட அன்பு கிடைக்கல, தாத்தாவாவது என்கிட்ட அன்பாக இருப்பாருன்னு பார்த்தேன், ஆனால் அவரும் என் மேலே அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப அழறாங்க. எப்படியாவது என் தாத்தாக்கு என் மேலே அன்பு வர வைக்கணும்னு நினச்சேன், அவரை மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழ அஞ்சலி சாரிங்க, உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மகேஷ் சமாதானப்படுத்துறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிவு. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.